உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வேத வசனத்தை தியானியுங்கள். அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வரும். நிச்சயமாய் நம்புங்கள், அது சத்திய வசனம், அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வசனம். ஆமென். சங்கீதம் 46 அதிகாரம் 9 வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், இரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்ப வாழ்க்கையில பலவிதமான யுத்தங்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள். யுத்தம் இதால வருகிறது, வாயின் வார்த்தையினால வருகிறது. யுத்தம் செயல்களினாலே வருகிறது. யுத்தம் கிரியைகளினாலே வருகிறது. இந்த யுத்தம் ஒரே போராட்டமா இருக்கிறது. என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. அப்ப இந்த யுத்தங்கள்ல இருந்து மனிதன் தப்புவது எப்படி? ஏன் யுத்தம் வருகிறது? யுத்தத்தை எப்படி ஜெயிப்பது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம். அந்த 2 நாடும் யுத்தம் செய்யும்போது பாருங்கள், அவர் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யுத்த தாங்கிகளை, குண்டுகளை போடும்போது அவைகள் மேலே அவைகள் அக்கினியாய் பற்றி எரிகிறது. இதே மாதிரி தான் சண்டைகள், வீட்டிலே வாக்குவாதங்கள், பிள்ளைகளை குறித்த யுத்தங்கள், கணவனை குறித்து அல்லது மனைவியை குறித்த யுத்தங்கள், நண்பர்களை குறித்த யுத்தங்கள், பலவிதமான யுத்தங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அப்ப கர்த்தர் யுத்தங்களை கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிறவர். தொடக்கத்தில் இந்த முடிவு வரை இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமோ, அந்த யுத்தத்துக்கு என்ன அடிப்படையோ அத்தனையையும் கர்த்தர் முறித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில யுத்தம்? திரும்ப திரும்ப பிரச்சனை ஏன்? திரும்ப திரும்ப திருமணத்தை உடைத்து கொள்ளுவோமா? விவாகரத்தை பெற்றுக்கொள்ளுவோமா? என்ன செய்யக்கூடும் என்ற ஒரு போராட்டம். கணவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வேறொரு மனிதனாய், வேறொரு முகமுள்ளவனாய் இப்பொழுது மாறியிருக்கிறான். அன்று காதலிக்கும் போது அப்படி இருக்கவில்லை, அன்று திருமணத்தை பேசும்போது அப்படி இருக்கவில்லை. இன்றைய நாளில் அந்த மனுஷன் பொல்லாதவனாய் மாறியிருக்கிறான். ஒரு குடிகாரனாய் மாறியிருக்கிறான். என்னை சித்திரவதை செய்கிறான், என்னை துன்பப்படுத்துகிறான் என்று பலவிதமான காரியங்கள் உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய உறவினர்கள் கூட சொல்லலாம். வாழுவதை விட பிரிந்து வாழ்ந்தா நிம்மதியா இருக்கலாம் என்று கூட சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்னென்று பிரிவது, என்னென்று வாழ்வதே என்று நீங்க கேட்கலாம். வாழ்க்கை ஒரே போர்க்களம். வாழ்க்கை ஒரு யுத்த களமா இருக்கிறது. இந்த யுத்தம் ஓயாதா? என் கணவன் திருந்த மாட்டானா? அல்லது என் மனைவி திருந்தாதா? என் பிள்ளைகள் திருந்த மாட்டார்களா? இந்த யுத்தம் முடியாதா? எப்படி இந்த யுத்தத்தை முடிக்க முடியும் என்று பல வழிகளில் நீங்க ஓடி பார்த்தோம். யுத்தம் முடியவில்லை, யுத்தம் தொடர்கிறது. யுத்தம் முந்தினதை விட இப்பொழுது அதிகமாய் வருகிறது. அநேகருக்கு எங்களோட குடும்பத்தில் நடக்கிற யுத்தங்கள் இப்பொழுது தெரிய வந்து விட்டது. முந்தி அது மறைவாய் இருந்தது, இப்பொழுது அது எல்லாரும் கேட்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள், என்னது உங்களுடைய வீட்டில் யுத்தம், என்னது சண்டை, என்ன பிரச்சனை என்று விசாரிக்கிறார்கள். பிள்ளைகள் சரியாய் நித்திரை இல்லாமல், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல், அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே படிக்கிறதுக்கு பதிலாய் நித்திரை தூங்கி விழுகிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. என்ன செய்வது? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்கள் அறியாததினால் உங்களுடைய யுத்தங்கள் இன்னும் ஓயவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிற ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இவர் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் இதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை சொன்னால் யுத்தங்கள் அடங்கும். அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் அலறும். அந்த நாமத்தை சொன்னால் வியாதிகள் நடுங்கும். இயேசு
இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். பிதாவினுடைய தேவனுடைய மடியில் இருந்த ஒரே பேரான செல்லக்குமாரன் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இயேசு என்னும் பேரில் மனிதனாய் இறங்கி வந்தேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற யுத்தங்கள் எதனால வருகிறது, அந்த யுத்தத்தில் இருந்து மனிதர்களை எப்படி விடுதலையாக்குவது என்பதற்காய் பாவம், மனிதனுடைய பாவம், அவன் செய்கிற பாவம், அவனுடைய பெற்றார், அவர்களுடைய பெற்றார் 3ஆம் 4ஆம் தலைமுறையினர் செய்கிற பாவம் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையில வந்து தீராத ஓயாத ஒரு யுத்தத்தை ஆயத்தம் பண்ணி விடுகிறது. அவன் எங்க போனாலும் யுத்தம், குடும்பத்தில் வந்தா மனைவி பிள்ளைகளோடு யுத்தம், வேலைக்கு போனானால் வேலை செய்கிற இடத்துல யுத்தம், நண்பர்கள் மத்தியில் போனால் திடீரென நண்பர்கள் யுத்தம் தொடுக்கிறார்கள், சமுதாயத்துக்குள்ள போனா யுத்தம், உறவினர்களிடம் போனா யுத்தம், இவன் எங்கு போனாலும் இவனுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் யுத்தம் 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 யுத்தம். ஏன் யுத்தம் பண்ணுகிறார்கள், எதற்காக இந்த யுத்தம் என்று அவனுக்கு புரியவில்லை. காரணம், அவனை பின்தொடர்கிற பாவம், அவனுக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவம், அவனை சுற்றி இருக்கிற சாபம் அவனை எங்க போனாலும் நிம்மதியாய் இருக்க விடாமல் ஒரு யுத்த களத்துக்குரியவனாய், பிரச்சனைக்காரனாய், பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவனாய் மாற்றி விடுகிறது. அதனால் இந்த மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கினால் மாத்திரமே மனிதனுடைய யுத்தங்களை, குடும்ப யுத்தங்களை, தனிப்பட்ட வாழ்க்கை யுத்தங்களை முறிக்க முடியும் என்று அவர் அறிந்தார். அதனால் இயேசு உங்களுடைய என்னுடைய உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். காரணம் என்ன? அவர் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நீங்கள் உங்களுடைய பாவத்தை சுமக்க தேவையில்லை. பாவம் உங்களுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்ததினால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்ற தேவனாய் இயேசு இருக்கிறாரு. ஆதலால் இன்றைய நாள்ல நீங்கள் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளாதனால தான் நீங்க இந்த யுத்தத்திலிருந்து வெற்றியையும் பெற முடியல. இந்த யுத்தத்தை முறிக்கவும் முடியவில்லை, உடைக்கவும் ஜெயிக்கவும் கூட முடியவில்லை. யுத்தம் யுத்தம், எல்லா சொத்துக்களும் அழிந்து போகிறது. சமாதானத்தை யுத்தம் அழிக்கிறது. ஐக்கியத்தை, சந்தோஷத்தை, குடும்ப உறவை பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த யுத்தத்திலிருந்து இயேசு இன்று விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இதுவரை இயேசுவை அறியாதனால தான் யுத்தம் நிறுத்தப்படலை. இன்று இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்குள்ளே வருவார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய யுத்தங்களை ஓய பண்ணுவார். இயேசு யுத்தங்களை ஓய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற கர்த்தர். ஆகவே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது யுத்தங்களை அவர் முறிப்பார். நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள். நீங்கள் விரும்பினால் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தேன். என் பாவங்களை மன்னியும். அதன் பாவத்து நிமித்தம் வந்த எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுங்கப்பா. வீட்டியை, வில்லை, ரதங்களை முறித்து சுட்டரிக்கிற கர்த்தாவே, என் வாழ்க்கையில தொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா யுத்தங்களும் முறிக்கப்படும்படியாய் விண்ணப்பிக்கிறேனப்பா. எனக்கு சமாதானமும் அமைதியும் ஆறுதலும் சுகமும் பலனும் தாரும் ஆண்டவரே. அதோடு எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவை என் வாழ்க்கை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற நீர் கரம் பிடித்த என்னை நடத்தும். இயேசுவை நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். அவ்வளவு போதும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை இயேசு ஒட்டித்து விடுவார். அன்புள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். இப்பொழுதோ அவர்கள் அமைதியும் சமாதானமும் ஜீவனும் மாறுதலும் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாயிருங்கள். இயேசு உடைய யுத்தங்களை ஓய பண்ணிவிட்டார். கடைசி வரைக்கும் ஓய பண்ணிவிட்டார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.